ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தொடர்ந்து ஆதரவு தரும் அன்பு உள்ளங்களை ராஜ்யம்மா சமையலின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ராஜ்யம்மா சமையலில் நல்லா சுவையான சூப்பரான காலிஃப்ளவர் சூப்பு தாங்க செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ காலிஃப்ளவர் சூப்பு செய்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் சூடாகட்டும். இப்போ கடாய் சூடாகிடுச்சு. அதில் 2 டேபிள் ஸ்பூனு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் அப்படியே சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் லவங்கலை 2 சேர்த்துக்கிறேன். 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு அன்னாசி பூ 1 சேர்த்துக்கிறேன். இது கூட 5 கிராம்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இப்போ பட்டை கிராம்பெலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே 3 பச்சை மிளகாய் நெட்டாக கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்றேன். நல்லா வதங்கட்டேன். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கினுச்சுன்னா தான் சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். 10 பூண்டு பல், 2 துண்டு இஞ்சி, 3 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். இதே இப்போ அதில் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்றேன். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் எண்ணெயில் நல்லா சேர்ந்து வதங்கட்டேன். நீங்கள் எப்போ சூப்பு வச்சாலும் இந்த இஞ்சி பூண்டு இடித்து சேர்க்கும்போது அதோட 2 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா இடித்து சேர்த்தோம்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் சூப்புக்கு தேவையான 1 ஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட அடுத்ததாக 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ மஞ்சள்தூளும் உப்புத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ அடுத்ததாக இதில் 5-6 புதினா இலை சேர்த்துக்கிறேன். அது கூடயே ஒரு 2 கொத்து மல்லித்தலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்றேன். அது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் வதங்கட்டேன். ஓகே, மல்லித்தலை புதினாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி எடுத்து வெந்நீரில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். காலிஃப்ளவரும் இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஆல்ரெடி காலிஃப்ளவர் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கனால லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். 50 கிராம் பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். ஓகே, இப்போ பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இந்த சூப்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ சரியாக சூப்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதில் உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிறேன். அது ஏற்கனவே 1 ஸ்பூன் உப்பு தான் போட்டேன். அதனால் இன்னொரு ஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்கும். உப்புத்தூளை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ அதை அப்படியே மூடி போட்டு மூடி விட்டுறேன். ஏற்கனவே பாசிப்பருப்பு காலிஃப்ளவரை வேக வச்சுட்டதுனால ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், சூப்பு ரெடி ஆயிடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணுறேன். சூப்பு நல்லா கொதித்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அப்படியே மேலே லேசாக மல்லித்தலை புதினா தூவி விட்டுக்கிறேன். கம்மன்னு சூப்பராக வாசனையாக அருமையாக ரெடி ஆச்சுங்க காலிஃப்ளவர் சூப்பு. நீங்களே இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ராஜ்யம்மா சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.